ஆந்திராலே அதே மாதிரி தான் இருக்கும். அதனால உங்களுக்கு ஒன்று எடுத்தோம், அது ரொம்ப கொலகொலான்னு இருந்துச்சு. ஐயோ நீங்க அதை தெரியும் என்ன பண்ணுறேன், 100 ரூபாய் லாஸ் ஆனால் கூட நீங்களே எடுத்துன்னு போயிடுங்க. நீங்க ஆல்ரெடி என்ன பண்ணேன்னா நம்ம ஃபோன் நம்பர் இருக்கு, ஃபோன் வச்சிங்கன்னா நான் உங்களுக்கு இன்னும் இங்கே உட்காந்துட்டு மீன் இங்கே வந்துடும். எப்படி மீன் இங்கே உட்காந்து இங்கே வந்துடும் மீன். உங்களுக்கு தேவையான மீனை நம்ம எடுத்துட்டு நான் வரப்போது கிடையாது. நமக்கு இங்கே எல்லாரும் இதே ஃபுல்லாக வெட்டுவா எப்படி ஃபுல்லாக வெட்டுவா கணக்கு எதில் போடுவோம் அதுதான் எடுக்கணும். அப்படியா? ஓகே, இடம் கிடையாது இல்லை. மீன் கவரில் போய் மீன் கவரில் போய் அப்போ எதுக்கு கட்லெட்டுக்கு எவ்வளோ போய் கவரு? ஆமாம், கட்லெட்டுக்கு எவ்வளோ போய் கவரு? கட்லெட் தனியாக வைக்க முடியாது. இல்லை ஒன்றா போயிடும். கவராக இருக்குல்ல, ஒரு வாரம் லீவு. வரீங்களா? நான் வந்து போன புது நம்ம வந்தேன். நீ ரவுண்டு மட்டும் போடல வச்சிங்களா, ஒன்று கூட காசு வராது, வாங்க வராது. அதனால தான் ரவுண்டாக போடுது, கிராஸ் கூட நிற்காது. இது 6 ஆயிருக்கா? இப்போ உங்களுக்கு ஏதாவது போன்லெஸ் வேணும் கேட்டீங்களா, பைப்படி ஏழு எடுக்கணும். இதே மூடிங்களா? இந்த கவர் கிடையாது. நீங்கள் வேணா பைப்படி அது பக்கம் தான் உடையாம வரும். அப்படியேக்கா அந்த இடத்துல கரெக்டாக உடையுதுக்கா. மீன் கல் மாதிரி இருக்குது. அந்த அந்த இடத்துல தான் அது, அந்த பாட்டு தான் உடையுது. ஆமா, மீனோட மீன் எடுக்கிறாங்கல்ல. இப்போ பெரிய போட்டு மீன்லாம் எப்படி தெரியுமா, ஒரு போட்டில் வந்து 4 மேக்ஸிமம் ஒரு பாக்ஸில் 4 கூட தான் பிடிக்கும் ட்ரம்மில். இவங்க அப்படி கிடையாது, ஒரே டைமில் 2 கூட்டம் மீன் எடுக்குவாங்க. அது எப்படி அடிக்கடி வைக்கிறதுல அந்த மாதிரி ஐட்டம்ஸு. அதே மஞ்சள் மீனாக வந்தால் கூட பெரிய போட்டில் வந்து வேறு மாதிரி தான் எடுக்குவாங்க. அப்படியே நிற்க வச்சு ஐஸ் கொட்டி மிஞ்சி போனாலும் ஒரு 2, 4 கூட 3 கூட தான் எடுக்க முடியும். ஓகே, முதல்ல வெட்டினது வலை மீன். முதல்ல வெட்டினது வலை மீன். பெரிய போட்டு கிளீன் எப்படி கட் பண்ணுறேன் கிளீன் ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்து ஏரியாவில் சும்மா இருக்குது. மீன் வெட்டுறது ஆகுது 200 கிலோ மீன் வெட்டுது. அந்த மீன் வெட்டுறதுக்கு எவ்வளோ ஆகும் ஃபோன் பண்ணி கேட்குது. எடப்பட்டு வாங்கிங்களா? 750.
நீ அந்த கட்டி எடுத்துவா பார்த்து ராஜா கிட்ட எல்லாம் அடையாளமா எடுக்கிற அந்த ஆடு தான் எடுக்க முழுக்க எடுக்கிறோம்னு கேட்டாக்கா செல்வம் தான் உனக்கே தெரியாதுன்ற அந்த பாட்டு நீ வச்சிடலாம் அந்த வீடு 20 பீஸ் இருக்குதா? அது எப்படி வச்சுங்க? நான் சொல்றேன் நீ என்ன செய்யுது எதுக்கு அதெல்லாம் போடக்கூடாது. மீன் வந்து உப்பு போகிற ப்ராசஸ்லாம் எது தெரியுமா? மீன் வந்து பொடி மீன் இருக்குல்ல, இல்லை நார்மலாக பெரிய மீனாகவே இருக்கட்டும், அதுக்கு மேலே போட்டு ஐஸ் போட்டு தான் கல் மாதிரி நிற்க மீன். இதுக்குள்ளே கட் பண்ண மீனில் உப்பு போட்டிங்கன்னா உப்பு ஃபுல்லாக ஏறிடாது. மசாலா போடுவோம் இன்னும் கொஞ்சம் ஏறாப்பா, புரியுதுங்களா? புதுசாக இருக்கும்போது மீன் ஸ்டிப்பாக இருக்கிறதுக்காக அந்த உப்பு போடுறது, அதனால் உப்பு போடக்கூடாது. அவர் மேலே போடக்கூடாது. அவர் மேலே போட்டு ஐஸ் உடச்சி மொத்தமாக கலந்து பொடி மீன்களுக்கு குளங்களுக்கு காலங்கட்டை நெத்திரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் போடுறது. உப்பு இருக்கும் மீனில் உப்பு ஏறாது. அது இது வந்து ஓப்பன் பீஸ் ஆகி போச்சு, ஸ்லைஸு. இது அசால்ட்டாக ஏறுறேன் உப்பு. வாங்க அப்படியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிடப்பாங்க. ஓகே, எல்லாமே பக்கா மீன் இதில் ஒவ்வொன்றும் ஒரு வெரைட்டி. அவ்வாறு பாறை சுத்தி நீங்க பாரிஸ்ல கிடைக்கல அந்த அப்புறம் கிடைச்சது போலீஸ் மேலே ஸ்டேஷன் இருக்கு. அந்த ஸ்டேஷன் பின்னாடி கூட ஸ்டேஷன் பக்கத்தில் 2 செட் இருக்கு பாருங்க, கடை இருக்கு பாருங்க, அங்கே தான் கிடைக்கும். அதான் கடை அதுதான், அங்கே தான் கிடைக்கும். நண்டு ஒரு பாக்ஸ், நண்டு ஒரு கூட யாரா ஒரு கூட வாங்கி அதை பேக் பண்ணிட்டு ஜட்டில் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். பெரிய மீனுக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க? நான் 4:30 மணி தான் இங்கே இருக்குன்னு சொன்னேன்ல. ஷார்ப்பாக மணி 5 மணிக்கு ஆகலாம். ஏர்போர்ட்ல லேட் ஆயிடுச்சு. ஓ, அவங்களை கொண்டு போய் விட்டு வரது லேட் ஆகிப்போச்சா? இது 35 பீஸ் கணக்கு வச்சுங்க.